பாட்ட 2 பேர் வசனம். அவ்வளவு உயரமா எழுந்துள்ளி இருக்கிறார். பெரும் புற கடல், பெரும்புற கடலைன்னு தான் திருமங்கையாழ்வார் பாட்டையே தொடங்குகிறார். அதே பெரும்புற கடலை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார்கள். பிருகத்து பகி சிந்து. பிருகத்து பெரும், பகிஹி புறம், சிந்து கடல். பெரும் புற கடல்ங்கிறது பிருகத் பகி சிந்து. நேர சம்ஸ்கிருதம் கிடைக்கிறது பாருங்க. இதை போல பல திவதேசத்தை பெருமாள். ஆறாவமுதன் எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணத்துல பெருமாள் எழுதியிருக்கார். ஆறாவமுதன். அபர்யாப்தாமிருதன் அதான் அவருக்கு சம்ஸ்கிருத திருநாமம். பர்யாப்தம்னால் போரும் ஆறும் அர்த்தம். அபர்யாப்தம்னால் போராது ஆறாதுன்னு அர்த்தம். அமிர்தம்னா அமுதம். அபர்யாப்தாமிருதம்னால் ஆராத அமுதம். இதை போல எல்லா பெருமாளுக்கும் சொல்லலாம். வைத்தமாநிதி திருக்கோளூர்ல பெருமாள் எழுதியிருக்கார். நிக்ஷேப வித்தன், வித்தம்னா நிதி, நிக்ஷேபனா மறைத்து வைக்கப்பட்ட, வைத்தமாநிதி நிக்ஷேப வித்தன். இதை போல எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ்னு இருந்ததுன்னா சம்ஸ்கிருதம் கிடைச்சிடும், சம்ஸ்கிருதம் இருந்ததுன்னா தமிழ் கிடைத்து விடும். ஆனா ஒரு சில சொற்களுக்கு மட்டும் தமிழ்ல மட்டும்தான் கிடைக்கும். என்ன தேடி பார்த்தாலும் சம்ஸ்கிருதத்துல அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுல ஒரு சொல்லுதான் ஆண்டாள்ங்கிற சொல். வேணும்னா இத்தனை தெரிஞ்ச சம்ஸ்கிருத வித்வான்கள் இந்த திருநாமத்தை வடமொழியிலே மொழிபெயர்த்து இருக்க கூடாதா? பண்ணிருக்கலாமே. சூடி கொடுத்த நாச்சியார் ஆமுக்த மால்யதா, இந்த பேர் நீ கேள்விப்பட்டிருப்பீள். ஆமுக்த மால்யதான்னு ஆந்திர பிரதேசத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்த பரம பக்தர் அவர். அப்படின்னு ஒரு பெரிய கவிதை தொகுப்பே பாடியிருக்கார். ஆமுக்த மால்யதான் முக்த ஆமுக்த சூடி களைந்த மால்ய மாலையை தா கொடுத்தவள், சூடி களைந்த மாலையை பெருமானுக்கு கொடுத்தவள் ஆமுக்த மால்யதா. அந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கோம். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருட வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்குன்னு தினப்படி தனியல்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கே சூடி கொடுத்த நாச்சியாருங்கிற பெரிய திருநாமத்துக்கே சம்ஸ்கிருதப்படுத்திட்டா ஆமுக்த மால்யதான்னு. ஆனா இவ்வளவு சின்ன ஆண்டாள் சொல்றதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. ஆனா அவ்வளவு சின்ன திருநாமமா இருக்கே, அதுக்கு சம்ஸ்கிருதம் கிடைக்காதனால் கிடைக்காது. தமிழ்ங்கிறது அவ்வளவு அனாதியான மொழி. எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருதத்துல கிடைச்சுடும்னு சொல்ல முடியாது. இதை அடிய சொல்ல போக நீங்க வேணும்னு இப்ப முயற்சி பண்ணி நான் இன்னைக்கே போய் சம்ஸ்கிருதம் கத்துக்கிறேன். வேகமா தெரிஞ்சுன்னு வந்து அது என்ன இந்த 2 எழுத்து ஆண்டாள்னு சொல்றதே எனக்கு மொழிபெயர்ப்பு பண்றது பெரிய சமாச்சாரம். இப்பவே பண்ணிட்டு வரேன்னு நீங்களும் சொல்லலாம், அடியேனும் தலையாட்டலாம். ஆனால் அது நாதமுனிகளோ ஆளவந்தாரோ ராமானுஜரோ மற்றும் ஆச்சாரியர்கள் இத்தனை பேரு பன்னி ஆயிரக்கணக்கான பாட்டுகளும் ஸ்லோகங்களும் ஆண்டாள் பேர்ல பண்ணிருப்பா. அவ ஒருத்தருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது, மொழி மாற்றம் பண்ணவும் தெரியாது. நாம இன்னைக்கு போய் கத்து வந்துட்டு புதுசா பாடிட்டோம்னால் ஆகாது. அவர்கள் ஏதோ காரணத்தினாலதான் வேண்டாம், இந்த ஆண்டாள்ங்கிற சொத்து தமிழோட இருக்கட்டும் அப்படின்னு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். இது நமக்குன்னு இருக்கிற பெருமை. இதுல தமிழ் பெருமையை பத்தி நீ சொல்லுகிறான்னு கேட்டால் தமிழ் பெருமையை பத்தி நம்ம சொன்னாதான் தெரிஞ்சுப்பா, இல்லைன்னா யாருக்கு தெரியும்? தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கலாமே தவிர தமிழுக்கு என்ன பெருமை இருக்குங்கிறத ஆழ்வார் பாசுரத்தை பார்க்காமல் தெரிந்து கொண்டு விடவே முடியாது. நாம வேற ஏதோ படிச்சா தமிழ் தெரிஞ்சிடும் நினைச்சுட்டு இருக்கோம். ஆண்டாள்ங்கிற சொல்லு இருக்கேன், அதுக்கே நேர சம்ஸ்கிருதம் கிடைக்கவில்லையே. அல்லி நாட்டாமரமேல் ஆரணங்கின் இல் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில். முதல்ல மகாலட்சுமிக்கு துணைவின்னு விண்ணப்பிச்சேன். அடுத்தது மல்லி நாடாண்ட மடமையில், மல்லி நாட்டை ஆண்டவள்னு தெரிஞ்சது. தென்புதுவை மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள். ஆயர் குலவேந்தன், வேந்தன்னா அரசன்னு தெரியும். ஆயர் குலம் இடையர் குலம், இடையர் குலத்துக்கு வேந்தன் கண்ணன் கோபாலன் அர்த்தம். ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள், அந்த கோபாலனான கோபகுமாரன் கண்ணன். அவன் திருமார்பை விட்டு எப்போதும் விலகாதவள். இது 3வது பெருமை. எந்த நாட்டை ஆண்டாள்னு சொன்னார்? ஆருக்கு துணைவின்னு சொன்னார். யார் திருமார்பை விட்டு பிரிய மாட்டார்னு சொன்னார். இன்னும் ஒரே ஒரு பெருமை பாக்கி இருக்கு. ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் அவதார கஷேத்திரத்தின் ஏற்றத்தையும் சொன்னார். வேயர் பயந்த விளக்கு, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைங்கிற பிரபாவம். தகப்பனாராலே ஏற்றம், கைப்பிடித்த மணவாளனாலே ஏற்றம், பிறந்த ஊராலே ஏற்றம், பிறந்த நட்சத்திரத்தாலே ஏற்றம். யாருக்கு துணைவியாக இருக்கிறாளோ அந்த மகாலட்சுமிக்கு துணைவி என்பதாலே வந்த ஏற்றம். ஒவ்வொன்னு ஏற்றத்தோடு இருக்கவே தான் இந்த ஒவ்வொன்னுனாலேயும் நம்மளை ஆண்டாள்னு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டாள்ன்றது மட்டுமல்ல, பெரியாழ்வாரை ஆண்டாள்னு பார்ப்போம். பெரியாழ்வாரை மட்டுமல்லாமல் 10 ஆழ்வார்களையும் ஆண்டாள்ங்கிறதையும் விண்ணப்பம் பண்றேன். அத்தோடு இல்லாமல்
கண்ணனை எப்படி ஆண்டாள்ங்கிறதையும் நாளைக்கு பார்ப்போம். நம்மை ஆண்டாள்னு சொன்னால் நம்மைங்கிறத நாம சேர்த்து விடலாம். மனுஷர்கள் தானே ஆழ்வார்கள் 11, அவர்களை எப்படி ஆண்டாள்னு பார்ப்போம். தாப்பனார் பெரியாழ்வார், அவரை எப்படி ஆண்டாள்னு பார்ப்போம். இவர்களை எல்லாம் அவள் ஆண்டு இருக்கிறபடியாலதான் ஆண்டாள்ங்கிற திருநாமம். இது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. ஒரு போஷரம் சொல்றேன்னு சொன்னேன், அதுதான் அல்லி நாட்டாமர மேல் ஆரணங்கி நின்றுரவி மல்லி நாடாண்ட மடமையில். அதே போல இன்னொரு தமிழ் பாசம் திருப்பாவைக்கு சொல்லச்சே, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆண்டாளுக்கு சூடிக் கொடுத்த நாச்சியார்னு ஒரு திருநாமம், பாடவல்ல நாச்சியார்னு மற்றொரு திருநாமம். பாமாலை பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார், பூமாலை சூடிக் கொடுத்தபடியால் சூடிக் கொடுத்த நாச்சியார். இந்த 2 சொற்றொடர்களையும் வச்சிருந்து 2 தலைப்பையும் என்னன்னு பார்த்துடலாமா? பாடி கொடுத்தது யாருக்கு, சூடி கொடுத்தது யாருக்கு? சூடி கொடுத்தது கண்ணனுக்கு. அதனாலே சூடி கொடுத்த நாச்சியார்ங்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். ஏன்னா கண்ணனை ஆண்டாள்ங்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். பாடி கொடுத்தது யாருக்கு? பாமாலை கண்ணனுக்கு சமர்ப்பித்தால்னு சொல்லலாம். ஆனா திருப்பாவையை கேட்டு நாச்சியார் திருமொழியை கேட்டு கண்ணனாயினுமே திருந்த போறார் இல்ல, அவர் இருக்கிறபடிதான் இருக்க போறார். வேணும்னா அந்த பாசுரத்தில் மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மலானலை ஏலா பொய்குளரைப்பானே இங்கே போத கண்டீரே ஓஹோன்னு பொய் சொல்றவர், பொருந்தாத பொய் சொல்றவர் அப்படின்னு ஆண்டாள் பாடப்போக அந்த உபதேசத்தை கேட்டு அப்ப நாம இனிமே பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டாள் விருப்பப்படுகிறாள் போலும் அப்படின்னு நாளையிலேருந்து கண்ணன் திருண்டிட போறாரா? நிச்சயமா இல்லை. பாசுரத்துல நமக்கு சொன்னது 2ஆம் பாட்டிலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டுதோ மலரிட்டு நான் முடியும். அந்த பாட்டை கேட்டு நம்ம நடக்கணும்னு தானே பாக்குறோம். அதே போல கண்ணனிடத்தில் மாலாய் பிறந்தம்பியை மாலை செய்யும் மணாளனைன்னு சொல்லச்சே அந்த பாட்டை கேட்டுண்டு ஆகவே இனிமேல் நான் திருட மாட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் திருந்த போகிறாரோ என்றால் உங்களுக்கு தெரியும், அடியனுக்கு தெரியும், ஆண்டாளுக்கு தெரியும், நிச்சயம் இல்லைன்னு. அப்படி இருக்கச்சே பாட்டு அவருக்கு இல்லை, பாட்டு நமக்கு பாடப்பட்ட பாட்டு, நாம தான் கேட்டு